வள்ளல் பெருமானின் அணுக்கத் தொண்டரான இறுக்கம் ரத்தினம் என்பவர் நோய்வாய்ப்பட்ட போது வள்ளல் பெருமான் எழுதிய கடிதம். தங்களுக்கு இருமலால் தேகம் அபக்குவமாக விரிக்கிறதாக தபாலில் எனக்கு தெரிவித்தது தொடங்கிய என் நினைப்பெல்லாம் தங்களிடமே விரிக்கிறது. நித்திரை பிடிக்கிறதும் இல்லை. நான் தொடங்கிய காரியங்கள் ஒன்றும் நடக்கிறதும் இல்லை. மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. தாங்கள் நமது சாமி அவர்களை கொண்டு உபசாந்தி செய்து கொண்டு அதிக உழப்படுத்திக் கொள்ளாமல் ஜாக்கிரதையாக வர வேண்டும். கடினமான ஔஷதங்களை கொள்ள வேண்டாம். உத்தியோகம் தடையாய் இருந்தால் அதை விடுத்து தேகத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். தேகம் பக்குவமான பிறகு சிவானுகிரகத்தால் உத்தியோகம் சம்பாதித்துக் கொள்ளலாம். அது பரியந்தம் கடன் பட்டாவது ஜீவனம் செய்யலாம். தாங்கள் சிவாய நமவென்று சிந்தித்திருப்பார்க்க அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பதை சத்தியமாக கடைபிடிக்க வேண்டும். அது இறுக்கம் ரத்தினம் என்பவருக்கு முதல் குழந்தை பிறந்த வேளையில் தங்களுக்கு புத்திரப்பேறு உண்டாயிற்று என்று கேள்விப்பட்டு அளவு கடந்து சந்தோஷத்தை அடைந்தேன். குழந்தையை நன்றாக பாராட்டி சகல விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கடிதம் எழுதியுள்ளார்.